ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டிராக்டர் வாங்குறதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதோட கண்டினியூஷன் நம்ம போட்டு பார்ப்போம். எப்படி அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஒரு தடவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, யூஸ்வலாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இந்த இடத்துல கூட போயிடலாம். செலக்ட் லாகின் லெவல் ஸ்டேஜுக்கு இது ஓப்பன் ஆகட்டும். ஓகே, இதில் வந்து நம்ம லாகின் எப்பயும் போல் நம்ம ஃபார்மர் இதில் லாகின் கொடுத்துக்கிறோம். ஓகே, நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டுருங்க. தென் வந்து உங்களோட கேப்சா போடுங்க. முன்னாடி பாப்பப் ஆகும், அது கேன்சல் கொடுத்துட்டு உங்களுக்கு எதுவும் இன்னொரு தடவை நான் மறுபடியும் சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் சிங்கிள் இம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இதில் வந்து ரெஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இயர் தான். ஓகே, நம்ம லொக்கேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் இம்ப்ளிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கீழே வராது. இது ஏன் வராதுன்னா, உங்களுக்கு எப்போ அந்த போர்ட்டலோட அந்த இது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வரும். நீங்கள் டிராக்டரு, ட்ரில்லரு, அது இதுன்ட்டு நீங்கள் ட்ரில்லர் எல்லாமே உங்களுக்கு இது வரும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். டிராக்டர் மட்டும்தான் கிடையாது, நீங்கள் எது வாங்கினாலுமே இந்த வெப்சைட்குள்ளே வந்து தான் நீங்கள் வாங்க முடியும். ஓகே, நம்ம சும்மா சொல்கிறதுக்காக இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன். இது வந்து நம்ம டிராக்டர் அப்ரூவ்டில் நம்ம போவோம். நம்ம இயர் வந்து இந்த இயரில் வாங்கினது, ஸோ அந்த இயருக்கு போகிறோம். ஓகே, இதை பாருங்கள், இதுதான் வந்து நான் வாங்கினது. என்னோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு, பெர்மிட் நம்பரு, நான் எந்த இது சூஸ் பண்ணியிருந்தேன், நான் டிராக்டர் 2WD தான் சூஸ் பண்ணேன். நீங்கள் 4 வீல் டிரைவ் வாங்கணும்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் வாங்கலாம். நீங்கள் 40 to 70 HP தான் வேணும்னா கிடையாது. உங்களுக்கு எந்த ஹெச்பியில் வேணுமோ அந்த இது கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குறப்ப சரியாக கொடுக்கணும். நீங்கள் ஏன்னா பின்னாடி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம இது ட்ராக்கிங் என்னென்ன இருந்துச்சுன்னு அவங்களுக்கு எப்படிலாம் ஸ்டெப்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு அவங்கள நாங்கள் காட்டுறப்ப நான். ஓகே, இது வந்து ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வரும் பாருங்கள். இதெல்லாம் தான் இருந்தது. நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இதை எடுத்து வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வசதியாக இருக்கும், அதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த 16/2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிப்ரவரி மந்த்து தான் எப்பயுமே வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மந்தில் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிராக்டர் கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது எப்போனாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் பிளாக் டெவலப்மெண்ட்டு அங்கே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸோட நீங்கள் விசாரிக்கலாம் அடிக்கடி போயிட்டு எப்போ சார் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் 16/12 அன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து அப்ளிகேஷன் அப்போ கிளிக் பண்ணேன். எனக்கு வந்து வித்தின் அந்த 10க்குள்ளே தான் இருந்தது டிராக்டர் கிடைக்கும். அதுமாதிரி எனக்கு வந்து நான் அன்னைக்கே ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 1 கிடச்சிது. அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். நீங்கள் அப்படி வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 1 வந்தோடனே இல்லை 1 to 10 வந்தோடனே மெசேஜ் ஒன்று வரும். நீங்கள் அதாவது டீலர் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அவங்க வந்து ப்ளஸ் வந்து ஒரு டேஸ் கொடுப்பாங்க, இத்தனை நாளுக்குள்ளே வந்து ஒரு டீலர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஊரில் எந்த டிராக்டர் கடை, எந்த டிராக்டர் ஷாப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஜான்டீர் வேணும்னா ஜான்டீரா, மஹேந்திராவோ, ஃபோர்டோ, இல்லை ஃபோர்ஸோ, இல்லை குபோட்டோ, உங்களுக்கு எந்த டிராக்டர் வாங்கணும்னு நீங்கள் வச்சுருப்பீங்களோ அந்த டிராக்டர் வாங்க. ஒருவேளை அப்படி இந்த கம்பெனி தான் இதில் இருக்குது, இந்த ஷாப் இருக்குதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அது என்னென்ன டீலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து எதுக்கும் நீங்கள் பேக் வாங்க. ஸ்டார்டிங் பேஜ் நான் இன்னொரு பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் டீலர்ஸ் நம்ம அதுலேயே நம்ம செக் பண்ணலாம், அதுக்காக தான். பாருங்கள், சிட்டிசன்ஸ் கார்னர் இருக்குது, நோ மேனுஃபேக்சரர் டீலர் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன இப்போ ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் போடுவோமே, டிராக்டர்னே போடுவோம். டிராக்டர் ஒரு 35 இது ஒன்று போடுவோம். தமிழ்நாடு சூஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதில் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறேன். டீலர் சர்ச் கொடுங்க, வராது. இந்த வெப்சைட் ஒரு வேணாம், நான் சொல்ல விரும்பலை. இந்த வெப்சைட்டில் உடனே வராது. நீங்கள் இன்னொரு தடவை சர்ச் கொடுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொடுங்க வேணால் மறுபடியும், ஏன்னா மறுபடியும் கண்டிப்பாக வரும். டிராக்டர் மறுபடியும் கொடுங்க. இதில் கொடுப்போம், ஏன்னா அப்போ தான் நிறைய டீலர்ஸ் காட்டும். இருங்க பார்ப்போம், இப்போ வருதான்னு பார்ப்போம். ஓகே, டீலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 டீலர்ஸ் வந்து காட்டிருக்காங்க. டிஎம்டி ஏஜென்சி அப்படின்னு நிறைய, அதாவது உங்கள் லோக்கலில் இருக்கிற ஷாப் வந்து இதில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே இருக்கிற ஒன்றில் தான் நீங்கள் போய் செக் பண்ணணும். அதேமாதிரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே இருக்கவங்கள விசாரிக்கலாம், நீங்கள் கால் பண்ணி என்ன ப்ரைஸு, எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த டீலர்ஸ் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேக் போய் வந்துடுவோம்.
நான் அப்படியே எனக்கு வந்து டீலர் வந்து நீங்கள் வித்தின் 14 டேஸோ 15 டேஸுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணணும், ஒரு டீலர் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் டைம்லைன் கொடுத்துருந்தாங்க. நானும் அதேமாரி ஒரு டீலர் ஜான்டீர் டிராக்டர் கம்பெனியில் நான் வந்து ஒரு டீலர் ஒன்று அங்கே இருந்தாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணோம். நீங்கள் போய்ட்டு அங்கே போய் டீலர் அப்ரோச் பண்ணிங்கனாலே அவங்க வந்து நீங்கள் சப்சிடி அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க அதுக்கு மேலே ப்ராசஸ் டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. நான் அங்கே போனோடனே அப்படி தான் ஆச்சு. அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு பை வித் இம்ப்ளிமெண்ட் டிராக்டர். இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ணது. அப்ளிகேஷன் வெயிட்டிங்கில் இருந்தது. கரெக்டாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து இந்த இது 40 to 70 PTO HP வந்து நான் செலக்ட் பண்ணேன். என்றைக்குன்னா இப்போ நாங்கள் 8/19 வந்து செலக்ட் பண்ணது நான். அடுத்து வந்து நான் வந்து ஒரு டீலர் வந்து போய் நான் வந்து டீலரை போய் நான் ஒரு கடையை போய் பார்த்துன்னு வந்து டிராக்டர் வந்து செலக்ட் பண்ணேன். அந்த கடையோட டீலர் அசைன்ட் வந்து நம்ம அடுத்த நாளே போய் பார்த்துட்டோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம லேட் பண்ண அவங்க வந்து அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுவாங்க. நம்ம டேட் எது மறந்து விட்டோம்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவே போயிட்டோம். அடுத்து வந்து நாம் அதுக்கப்புறம் வந்து இந்த 20 to 25 டேஸ்க்குள்ளே என்ன ஆச்சுன்னா நாம் வந்து என்ன டிராக்டர் எடுக்கிறோம், எவ்வளோ ப்ரைஸ், அந்த ப்ரைஸிங் நம்ம வந்து அவனுங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. சப்சிடிக்குனாலே அவனுக்கு சம்டைம்ஸ் ஏற்றி சொல்லுவானுங்க, ஏன்னா அவங்க வந்து 50% கட்ட போகிறாங்க அப்படின்றதுக்காக. நம்ம அந்தமாரி எல்லாம் பேசி அமௌண்ட்லாம் பேசி ஒரு அமௌண்ட்டு ஃபைனல் அமௌண்ட் கொண்டு வந்து நம்ம இந்த வண்டி தான் வாங்கணும்னு கன்ஃபார்மாக சொன்னோன்னே அவங்க வந்து இன்வாய்ஸ் பில்லு ரெடி பண்ணிடுவாங்க. பில்லு ரெடி பண்ணி நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். பேமெண்ட் வந்து நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் 50% வந்து தான் சப்சிடி, 50% நம்ம பண்ணி தான் ஆகணும். அதேமாதிரி வந்து 50% வந்து நாங்கள் 50% வந்து நம்ம லோன், அவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் லோன் போட முடியுமா அப்படின்ட்டு. எஸ், லோன் வந்து நீங்கள் லோன் போடலாம். அவங்களே வந்து பேங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே இந்த கமிஷன்லாம் வாங்கிட்டு நிறைய பண்ணுவானுங்க. நீங்கள் உங்களுக்கு அது எந்த பேங்க் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த பேங்க்கை சூஸ் பண்ணி அவனுங்க சைன்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியே கொடுப்பானுங்க. காசெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வண்டியை அவங்க மேக்ஸிமம் கொடுக்க மாட்டானுங்க. ஒன்று கேஷாக பே பண்ணிடணும், இல்லை வந்து இந்த லோன் அமௌண்ட்டை அவனுக்கு சைன் வாங்கிட்டு வண்டியை எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் பில் வந்து நம்ம வந்து ஆட் ஆகிருக்கு. டீலர் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 7,42,000. சப்சிடி அமௌண்ட் வந்து அது அப்படியே எக்ஸாக்ட் 50% அது வந்து வந்திருக்கு. அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து அப்ளிகேஷன் ஆக்சுவலாக அப்ரூவ்டு பை மேனுஃபேக்சரர். இது வந்து அவனுக்கு டீலர்லேருந்து அவங்களோட கம்பெனியோட ஹெட்டுக்கு போகும், அவனுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவானுங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிராக்டர் வந்து அமௌண்ட் கட்டோன்னே நம்ம டிராக்டர் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபுல் அமௌண்ட் வர வரைக்கும்லாம் வந்து டிராக்டர் கொடுத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. நம்ம பாதி கட்டினாலே அமௌண்ட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அமௌண்ட்டுன்ற பாருங்க, டிராக்டரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். வெரிஃபிகேஷன் வரப்போ தான் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. நம்ம இந்த சொல்லிட்டு தான் வருவாங்க, இந்த டேட் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. யார் வருவாங்கன்னா A² வருவாங்க. அதாவது உங்களோட பிளாக்கோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஹெட் வருவாங்க. பிளாக்குக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெட் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிரீவன்ஸோ இல்லை வந்து ஏதோ பிரைப் கேட்குறாங்க அந்த மாதிரி இதுவுமே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் கூட போயிடலாம். உங்களுக்கு இந்த பிரைப் பற்றி வேணால் நான் அப்புறமா சொல்கிறேன். நான் என்ன சொல்லக்கூடாது, அதுக்காக நான் விடுறேன். நான் வெரிஃபிகேஷன் நமக்கு வருவோம். வெரிஃபிகேஷன் வந்து ஒரு 2-3 ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. கூட இந்த நம்ம டீலர்ஸும் தான் வருவானுங்க, கூட அவங்க தான் கூட்டிகிட்டு வருவானுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டி தானே அப்படின்னு பார்த்து இந்த நம்ம சேசிஸ் நம்பரு, என்ஜின் நம்பரு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே, அட்ரஸு, ப்ரூஃபு, அமௌண்ட்டு இதெல்லாம் அவங்க வந்து எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிடுவானுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து அவனுக்கு மேலே அனுப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பாருங்கள் ரீவெரிஃபை பண்ணுவாங்க. ரீவெரிஃபை பண்ணி இவங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டாக பாருங்கள். ஆதார் கார்டு காஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். லேண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன இம்ப்ளிமெண்ட் மேக் அதாவது டிராக்டர் சொன்ன மாடல்ஸ் அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர், சீரியல் நம்பர்லாம் கரெக்டாகன்னு பார்ப்பாங்க. ஏன் இதெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சப்சிடியில் எடுத்துகிட்டு உடனே விற்றுருவோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு 50% எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அது ப்ராஃபிட் தானே அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வந்து சில பாண்டுலாம் வாங்குவாங்க. டீலர்ஸ் மூலிமா வந்து இந்த ஆஃபீஸர்ஸே வந்து பாண்டு வாங்கிடுவாங்க. அதாவது இது வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் வந்து எங்கேயும் விற்கக்கூடாது, இது ஒருத்தர் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டெல்லாம் வந்து நம்ம எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்கள் டீலர் எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் டீலர் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சைடு வந்து வாங்கினாங்க. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டாக வாங்கினாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சேராது. அதுமாதிரி ஃபார்மர் ஃபோட்டோ நம்ம கரெக்டாக அது நம்ம எந்த ஃபார்மரோ நம்ம யார் பேரில் நிறைய லேண்ட் இருக்குதோ அவங்க பேரில் தான் எடுக்க போகிறோம். அவங்களுக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கணும். அவங்க செக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீவெரிஃபிகேஷன் அவங்க வந்து நம்ம அது இதோட நம்மளோட சைடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து என்னைக்கு அப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் பாருங்க 3 டேஸில் பண்ணிடுவாங்க. நமக்கு ஆனால் வந்து அது இன்டிமேட் பண்ணுறது வந்து லேட் பண்ணுவாங்க. அப்ரூவ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதுக்கப்புறம் சப்சிடி அப்ரூவ் ஆகிடும். சப்சிடி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி எழுதி கொடுத்துருப்போம். நம்ம அக்கௌண்ட் சைட்லேருந்து செக்கை நம்ம எழுதி கொடுத்துருப்போம். ஏன்னா 50% வந்து நம்ம லோனோ அல்லது கேஷோ பே பண்ணியிருப்போம். மீதி 50% வந்து ஒரு செக்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒன்று எடுத்து கொடுங்க, அவங்க வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு டீலர் சைட் வாங்கிடுவாங்க.
அது வந்து அவன் வந்து அப்ரூவ் பண்ணோடனே எப்படி இருந்தாலும் அந்த ஏஓ வந்து அங்கே சொல்லிடுவாங்க டீலருக்கு. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து எல்லாம் அவங்க எல்லாம் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா ப்ரைப் வாங்குறது இருந்தாலுமே அவங்க மூலமே தான் கேட்பாங்க. ஸோ வந்து ஏஓ வந்து சொல்லிடுவார். இவங்க வந்து அந்த கேஷ் வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு வந்து ஆர்சி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்சி வந்து டீலர் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி டீலர்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்சி அதெல்லாம் பார்த்துட்டு வந்து டீலர்கிட்ட ஆர்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அப்ரூவலுக்காக மறுபடியும் ஏஓ ஆஃபீஸ் போகும். அங்கேருந்து நம்ம வந்து ஏஓ ஆஃபீஸில் சில பேர் கொடுத்துருவோம். ஏஓ ஆஃபீஸ்னு ஸ்ட்ரைட்டாகவே சில பேர் கொடுத்துருவாங்க ஃபார்மருக்கு. ஆனால் சில பேர் வந்து இந்த ப்ரைப் ஏதாச்சும் கேட்குற மாதிரி இருந்தால் வச்சு அவங்கள பிளாக் பண்ணணும் அதுக்குன்றதுக்காக இந்த டீலர்கிட்ட கொடுத்து அவங்க மூலிமா கொடுக்க வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்தது. அப்ளிகேஷன் ஆன் வெயிட்டிங்லேருந்து சப்சிடி அப்ரூவ்டு வரைக்கும் இதுதான் நடந்தது. இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் நடந்தது. நான் வந்து இது வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன். நான் சென்னை ஹெட் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வந்து ப்ரைப் கேட்டதுனால வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இங்கே எப்படி ப்ரைப் கேட்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் த சப்சிடி அமௌண்ட் வந்து இங்கே கேட்பாங்க. நான் வந்து போய் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டை பார்த்துருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸை பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து சென்னை ஹெட் ஆஃபீஸும் வந்து நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். இந்தமாதிரி நிறைய சில பேர் கேட்பாங்க, சில பேர் கம்பல் பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா சட்டத்துக்கு விரோதமானது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதுனா இதில் மட்டும் தனியாக டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. இது கேட்குற விஷயத்தில் கொடுக்குற விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுதான் வந்து நான் பண்ண ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு ஏதாவது தனியாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா லைக் போடுங்க. ப்ளஸ் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸுமே கவர்மெண்ட் வந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அதாவது பணம் வாங்கக்கூடிய ஸ்கீம் மட்டும் தான் நான் போட போகிறேன். அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஸ்கீமில் டவுட் இருந்தால் கூட மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.